துமைக்குது இல்லை. இப்போ நான் தொடர்ந்து சத்தம் போடுறது நியாயம் இல்லை. இப்படி இப்படி செஞ்சா எனக்கே வேர்க்குது ஸ்ரீதேவி. சரி பரவாயில்ல. இப்போ முழு உலகத்துக்கும் தெரியும் கரண்ட் போய். நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். உங்களுடைய கட்டா லைவும் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். அவர்களே கஷ்டமாயிக்கு கடுமையான சூடு, கடும் சூடு, வெரி டிஃபிகல்ட். வேலை செய்து கடுமையான சூடு. எனவே கொஞ்சம் பொறுமைந்து கேட்போம். நாளை மறுமையில் மஹ்ஷருடைய சூட்டை கொஞ்சம் நினைச்சிட்டு பொறுமை காக்கிறத தவிர எனக்கும் வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. எனவே சமூக மேம்பாட்டுக்காக உழைப்பவர்கள் தமது கவனத்தை எதில் குவிக்கணும்? கல்வி மேம்பாட்டு விஷயத்தில் குவிக்கணும், பாடசாலையில் குவிக்கணும், பிள்ளையிட படிப்பில் குவிக்கணும். நலீம் ஹாஜியார் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் அவர் கொமரு காரியம் பார்த்தார், பள்ளி வாசலில் கட்டினார், சமூக சேவைகளில் ஈடுபட்டார். பிறகு அவர் முழு கவனத்தையும் அந்திம காலத்தில் கல்வியில் குவிச்சார். ஜாமியா நதுமியா கலாபிடத்தை அமைச்சார், இக்ரா தொழில்நுட்ப கல்லூரி அமைச்சார், இஸ்லாமிய இயக்கம் என்ற ஒரு மறுமலர்ச்சி இயக்கத்தை உருவாக்கி நாடளாவிய ரீதியில் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணார். உங்களுக்கு 90களில் இலங்கை முஸ்லீம்களுடைய யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், யூனிவர்சிட்டி அட்மிஷன் திடீரென்று மேலே போச்சு. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி உட்பட, சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் உட்பட, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி திடீர்னு மேலே போச்சு. என்ன காரணம் தெரியுமா? இந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கத்தால் நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட வகுப்புகள். அதனால் எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளே, இந்த கட்டடத்தை இந்த ஊருடைய ஷேக் இக்ராம் குறிப்பிட்டது போல கண்ணாக பார்க்கணும். இந்த ஊருடைய கண், இது நம் அனைவருடைய சொத்து, நம் அனைவருடைய ப்ராப்பர்ட்டி. இது வாழணும், இது வளரணும், இது மேம்பாடு அடைய வேண்டும் என்ற பார்வை கண்டிப்பாக மிகிக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்குது. நாங்கள் யார்? இந்த அறிவோட முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி தரவே இல்லை, தர வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்க அந்த கொல்லன் தெருவில் போய் ஊசி விற்கிறது. அது மாதிரி அறிவோட முக்கியத்துவம் வாசிங்க, படிங்க, ஓது, ரீட். அந்த ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹு தாலா பேனையை பற்றி சொல்றான், வாசிப்பை பற்றி சொல்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான. ஏனா கல்வி கற்றல் பேனாவின் மீது சத்தியமாக, அந்த பேனாவை கொண்டு எழுதப்படுகிற புத்தகங்கள் மீது சத்தியமாக. 2வது இறங்கின வசனம் வாசிப்பு, பேனா, புஸ்தகம், அறிவு, கற்றல், கோ மெசேஜஸ். சுப்ஹானல்லாஹ். இப்ப அறிவோட முக்கியத்துவம் பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா கவலையான விஷயம், வந்துட்டோம். 200 வருஷத்துக்கு முந்தி உலகத்துக்கு முஸ்லிம்கள் தான். பேசலாம். ஒரு புத்தகம் இருக்கு, உலகத்துக்கு வழங்கிய 1001 கண்டுபிடிப்புகள். ஒரு பெரிய புத்தகம், ஆய்வு புத்தகம். அந்த புத்தகத்துடைய காப்பி என் கையில் இருக்கு. அந்த புத்தகம் என் கைக்கு கடிச்சு 25 1002 3 இன்னும் மாறல. எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம். அதெல்லாம் சரி. சாப்பாடு எத்தனை மணி? மன் கசுர அக்குலுஹு கல்ல அக்குலுஹு.
அது ஒரு பெரிய உண்மை. அதை கொஞ்சம் இந்த ஊரில் அந்த நிலைமை இருக்கான்னு நினைக்கிறேன். பொதுவாக முஸ்லீம் சமூகம் சொன்னால் சில அடையாளங்கள் வச்சு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. காலை சாப்பாட்டுக்கு போகிறோம், நேரம், அப்பாயின்மெண்ட் ஏனே பிறந்தா சாப்பாடு, வளர்ந்தா சாப்பாடு, எலும்பி நின்றாலும் சாப்பாடு. இப்போ கல்யாணத்தோட பேரில் இந்த சமூகம் இப்படிப்பட்ட பயங்கரமான அட்டகாசங்களை செஞ்சு கொண்டிருக்குது. நகரமட்ட சாப்பாட்டுக்கு முந்தைய எத்தனை ஃபங்க்ஷன், சாரி கல்யாணத்துக்கு முந்தைய எத்தனை ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கு போகிற நடக்குது எத்தனை ஹோட்டலில், ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் இல்லை, என்ன நிக்கா மஜிஸுக்கு மட்டும்தான் கூப்பிடுற. தெய்வல பள்ளி அங்கால அந்த என்ன ஜாவத்த பள்ளி பரவாயில்ல, நல்ல விஷயம் தாங்க. அந்த பள்ளிகளுக்கு விளம்பரமாய் கேட்டும். அப்படி ஸ்பெஷல் பள்ளியில் நிக்கா மஜிஸ் நடக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கு நான் அதை அறிமுகப்படுத்த விரும்பல. அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கான இன்ஷால்லா ஏண்ட புள்ளட கல்யாண நேரம் அப்படியான ஒரு ஃபங்க்ஷனும் அவர் திருவாய் மலர்ந்து அருளிய ஃபங்க்ஷனை நடத்துவதற்கு துவா செய்யணும். இதெல்லாம் தான் ஒரு ஹெல்த்தியான சமூகத்துடைய அடையாளம். இந்த வீண்விரயம், எக்ஸ்ட்ராவகன்ட், அழிவின் அடையாளம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானு யஹ்வான ஷயாத்தீன், வீண்விரயம் செய்வர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். குல் மாஷீத் வல்பஸ் மாஷீத், விரும்பியதை சாப்பிடு, விரும்பியதை உடு, அணி. ஆனா 2 விஷயங்கள்ல கவனமா. அழு ட்ரெஸ் பண்ணி கொண்டு போக்கல நாங்கள் நினைக்கிறேன் எல்லாரும் எங்களை பார்த்து எப்படி செல்வமான புள்ள உடுத்து போதும், நகைகளை நிறைய, கை நிறைய முன்னு குட்டுட்டு சொல்லுவாங்க. நான் கல்யாணம் உண்டு நடக்குது, ஒரு மொபைல் கல்யாணம், கல்யாண ஊடு உண்டுவாங்க நடக்குதுண்டா இந்த ஒரு ஏசுவாங்க, நடமாடும் திருமண வீடு, தூட்டுவாங்க, காட்டுவாங்க. நீங்க எளிமையா உடுத்து போங்க சொல்லுவாங்க. பாருங்க அந்த சொட்டு பெருமை இல்லப்பா, இந்த இதுகளுக்குத்தான், இந்த ஏழைகளுக்குத்தான் திமிரும் பெருமையும். அந்த புள்ள பாருங்க நல்ல வசதியான இந்த ஆஜியாரோட மகள் பாருங்க, இப்படி இல்லையா வாழணும், எங்களுக்கு கொழுப்பு இல்லையா இப்படி சொல்றோம் இல்லையா. சகோதரிகளே, உலகர்களே, சகோதரிகளேன்னு சொல்லிப்பட்டு அந்த பக்கம் கொஞ்சம் செய்தி அங்கத்தானே போ. ரைட், நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க, நிக்கா சிம்பிளிசிட்டியை பத்தி பேசுவேன், கல்யாணங்களை எளிமையா வச்சுக்கோங்க. ஐயோ எங்களுக்கு சொல்லி வேலை இல்லை, அவளுக்கு சொல்லுங்க. நாங்க விருப்பம் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விட மாட்டாளுங்களே. நாங்க ஊடா திண்டிக்குது கல்யாணத்தை இப்ப சிறுசா செஞ்சா எல்லாரும் கூப்பிடணும் இல்லையா, எல்லாரும் கொடுக்கணும் இல்லையா, அடுத்த வீட்டுல நடந்த மாதிரி தெரியுமோ. உங்களோட பிள்ளைக்கு கொட்டத்தானே சமூகத்துக்கு. பேருக்கு போங்க, கொட்டுங்க பேருக்கு. போதாத்துக்கு செய்யறோம் இல்லை, செய்ய விட்டுருவோம் இல்லை. நல்லா அடிப்பாங்க ஊருக்கு வேற. நீங்க குடும்பத்தை பார்க்க ஒருத்தருமே ஒன்றையும் கண்டுகொள்ளக்கூடாது. செவுட்டு தவள மாதிரி தான் சமூக பணிகளில் சன்மார்க்க பணிகளில் ஈடுபடுவர்கள் அடிக்கடி தளர்ச்சி அடை அவங்களோட வியாபாரத்தை செஞ்சுட்டு இருங்களே. ஏசுறானோ என்ன சொல்றாங்க, நீங்க சும்மா ஒன்றுமில்லை, சொல்ல கஷ்டமாயிக்குது என்றாலும் நீ எட தம்பி நான் சொல்லாம வானம் உனக்கு வானம், இந்த ஊர் வேலைலாம் உனக்கு வானம் சொல்லுங்க. நானா என்ன ஒன்றுமில்லை, சரியான மனசுக்கு கஷ்டம்டா, நீ சல்லியெல்லாம் அடிக்கிறன்றானோடா.
இல்லை சீச்சி அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டேன். நான் கொடுக்குறாளே நானா, எனக்கு தாண்டா தெரியும் நீ கொடுக்குறேன்ட்டு அந்த அவனெல்லாம் சொல்கிறான் நீங்கள் அடிக்கிறாமட்டு சுருட்டுறாமட்டு ஃபுல் ஃபெடப். அடுத்தவன் வருவானோ எங்களோட ஊருக்கு இப்போ எல்லாம் சரி, இது மட்டும் தான் குறைச்சல். இப்போ விமர்சனங்கள் இங்கே ஒரு சமூக தலைமை, சமூக பணிகள் ஈடுபடுவோர் இந்த ஊரா போய்த்து கத்துற நீங்க உங்களோட ஹெல்த்தை பார்க்கல, நீங்க உங்களோட உடம்ப பார்க்கல, உங்களோட புள்ள குட்டியில பார்க்க. ஒரு சின்ன பிள்ளைங்க கூட உங்களோட வாப்பா என்ன செய்யற, எங்களோட வாப்புக்கு வேலை ஊரா போய் கத்துறேன்டாங்க. சவர்களே, நாங்க தவளை மாதிக்கணும். கொஞ்சம் தவளைகளுக்கு ஒரு போட்டி நடந்துச்சு. ஒரு பெரிய டவர் இருக்குது, இந்த டெலிஃபோன் டவர் மாதிரி, எலக்ட்ரிசிட்டி டவர் மாதிரி ஒரு பெரிய டவர். அந்த டவரிட உச்சிக்கே ஏறணும். 10-100 தவளைகள் முன் வந்துச்சு அந்த போட்டியில் கலந்து கொள்ள. அப்போ எல்லா தவளையும் நின்றாச்சு. ஒன் யூ மார்க், கெட் செட், ரெடி, கோ ஒன்று சொல்லக்கொள்ள இப்போ எல்லா தவளையும் ஏறுது. எங்கே அந்த டவருக்கு ஒசக்க உச்சிக்கு போகிறதுக்கு. சுற்றி உள்ள தவளைகள் எல்லாம் கரகோசம் எழுப்புது. எல்லா தவளைகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஏறக்கொள்ள தவளைகள் பேச ஆரம்பிச்சுட்டு. இப்போ சுற்றி உள்ள தவளைகள் பயிற்சியண்டா அந்த தவளைகளுக்கு, இதற்கு ஏழ்மாடா அந்த உச்சிக்கு நாசமாக போகுது. இப்போ புடும் மயக்கம் நிற்கும் என்று சொல்ல சொல்ல உண்மையிலே அதுதான் நினைச்சு. பத்தியா நான் சொன்னேன், இந்த விழுந்துட்டு நிற்குது. கடைசியில் எல்லா தவளையும் நின்றுட்டு, விழுந்ததும் நின்றதும் மயக்கம் போட்டதும் செத்ததும். ஒரு தவளை மேல ஒரே ஒரு தவளை மட்டும் போதும் 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 கடைசி வரைக்கும் பேய்த்து உச்சத்திலிருந்து அப்படி பார்த்து வெற்றி கம்பத்தை தொட்டுட்டு இறங்கின உடனே பேட்டி எல்லாரும் போய் இன்டர்வியூ பண்றேன், உனது வெற்றியின் ரகசியம் என்ன? எல்லா தவளைகளும் நின்று விட்ட போதும், விழுந்து விட்ட போதும், செத்து விட்ட போதும், மயங்கி விட்ட போதும், நீ மாத்திரம் இறுதி வரைக்கும் எப்படி போய் வெற்றி கம்பத்தை தொட்ட? என்ன தவளை இல்ல, நீ எப்படி வெற்றி கம்பத்தை தொட்டாய் கேட்கல எடுச்சான். பொறவு தானா விளங்கிச்சு, அந்த தவளைக்கு நல்ல காலம் காது கேட்கிறல்ல. அதனால இந்த சுற்றி உள்ள தவளைகள் சொன்ன ஒரு அந்த டிஸ்கரேஜ் பண்ற, டிமோட்டிவேட் பண்ற எந்த வார்த்தையும் காதுல ஏறல விடல. அதை விட பாட்டில் போய் தொட்டுச்சு. நிறைய பேர் அழிகிற யாரால தெரியுமா? இந்த சுற்றி உள்ள ஆக்கள்கிட்ட பாசிட்டிவான சஜஷன்ஸ். அவங்க பாசிட்டிவ் அல்ல, டோட்டலி நெகட்டிவானது. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சுருக்கமாக பேசிட்டு இறங்குறீங்களே, நீங்கள் ஏன் டயர்டாரு? சரியில்லையா அவங்களுக்கு இந்த நோயெல்லாம் மீக்கலையா? பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ கவலைண்டு எங்களை பற்றி, எவ்வளோ கரிசனுண்டு, அக்கறைண்டு. டயர்டாரு நாங்கள், சத்தம் போடுறோம் நாங்கள், கஷ்டப்படுறோம் நாங்கள், நோய் கூடுறோம் எங்கட. உங்களுக்கு எனக்கு கவலை? உங்களுக்கு கேட்டுக்கொள்ள கஷ்டம்டா எலும்பி போங்களே. நாங்கள் நிற்க சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் வர சொல்லவும் இல்லை, இருக்க சொல்லவும் இல்லை, நிற்க சொல்லவும் இல்லை. 2:30 மணி நேரம் இருந்து படம் பார்க்கலும். யாரும் சொல்றது என்னடா அந்த படம் முடியலையோ, இன்னும் போய்கொண்டேக்குன்னு சொல்றல. ஐயோ பாருடா முடிஞ்சிட்டேனா, நாசமா போனேன், முடிச்சிட்டானே, இன்னும் கொஞ்சம் இழுத்துருந்தா நல்லா இருக்குமே. ஆனால் யாராவது ஒரு 4 நல்ல வார்த்தை பேச வந்தால் போதும், டைமை பாருங்கன்றது. இன்னும் நீங்கள் டைமை பார்த்தாலும் பார்க்காட்டி நான் டைமை பார்க்குறேன். உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணுன்ற விருப்பம், ஆசை, நாட்டம், தேட்டம் தடைக்கு மேலே எனக்கு இருக்குது. என்றாலும் கடைசியாக ஒரே ஒரு மெசேஜை மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, நான் ஏற்கனவே தொட்டு காட்டியது போல நாங்கள் தான் அறிவின் முன்னோடிகள், கல்வியின் முன்னோடிகள், விஞ்ஞானத்தின் முன்னோடிகள். நாம் இழந்த கீர்த்தியை மீளப் பெற வேண்டும். இப்னு சீனாக்களையும், பாராபிகளையும், இப்னு ஃபிர்னாஸுகளையும், இப்னு நஃபீஸுகளையும், ஃபக்ருத்தீன் ராசி போன்றவர்களையும் உருவாக்கிய பெருமை நமக்கு புரியுது. இவர்கள்லாம் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகள் இஸ்லாமிய வரலாற்றில். இப்னு ஃபிர்னாஸ் தான் முதலாவது ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவர். நீங்கள் சிரிக்கிறாய்க்கு பாவண்டா, ரைட்டை கண்டுபிடிச்ச, விமானத்தை கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ். இவர் இப்னு ஃபிர்னாஸ்ன்றார். நான் நல்ல பாவம், நீங்கள் உங்களுக்கு தெரியாது, இப்னு ஃபிர்னாஸ் கண்டுபிடிச்சார். நீங்கள் நினச்சி கொண்டீங்க ரைட்ஸ் அவர்கள். முதலாவது நர்சிங்க்கு முன்னோடி ராஃபிதா அல் அஸ்லமி என்ற மதீனத்து மண்ணில் வாழ்ந்த பெண். ஆனால் நாங்கள் படிச்சுக்கிற நர்சிங்க்கு முன்னோடி நைட்டிங்கேல் என்று. இந்த அளவுக்கு அறிவுத்துறையில் நாங்கள் ரொம்பவே பின்னுக்கு போயிட்டோம். அதை இழந்துட்டோம். எங்களோட கவனம் வேற பக்கம் போயிட்டு. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த
இந்த உலகத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் ஆக பழமையான பல்கலைக்கழகம் எது? தி ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தி வேர்ல்ட் எது? ஆக்ஸ்போர்ட், எடின்பரோ, சொல்லிக் கொண்டு போங்க. உலகத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் முதலாவது பல்கலைக்கழகம் டியூனிஷியா என்ற நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஜாமியத்து எது சொல்லுங்க? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த நிலைமை தான் எங்களோட நிலைமை இருக்குது. ஜாமியத்து ஜைத்தூனா அதான் the first ever university in the world. இது நான் சொல்லலை, போய் பாருங்க, போய் விக்கிபீடியாவை பாருங்க, இது தேடி பாருங்க. யாரும் இது சேலஞ்ச் பண்ணல உலகத்தில் யாரும். இதை 1250 வருஷத்துக்கு மேலே அந்த யூனிவர்சிட்டிக்கு. செகண்ட் யூனிவர்சிட்டி, அதுக்கு 1200 வருஷம். செகண்ட் யூனிவர்சிட்டி உலகத்தில் அமைக்கப்பட்ட யூனிவர்சிட்டி மொரோக்கோவில் அமைஞ்சிருக்கிற ஜாமியத்துல் கரவியின் யூனிவர்சிட்டி. உலகத்தில் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இந்த ஜாமியத்துல் கரவியில் தான் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. அதை விட ஒரு செய்தி சொல்லட்டுமா? இந்த 2 யூனிவர்சிட்டிஸும் ஆரம்பிக்கப்பட்டது மஸ்ஜிதில். ஜாமியுல் கரவியின் ஜாமியத்துல் கரவினா மாறிச்சு, ஜாமியத்துல் ஜைத்தூனாவை மாறிச்சு. இந்த ஜாமியத்துல் கரவியின் என்ற முதலாவது பல்கலைக்கழகத்தை அமைச்சது ஒரு ஆம்பளை இல்லை, பொம்புல. அவரோட பேர் ஃபாத்திமா அல் ஃபஹரி என்ற பேர். எப்படி அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் நம்ம தாய்மார்கள். எங்கே போயிட்டோம், எவ்வளோ தூரம் போயிட்டோம். உலகத்தில் மூணாவது பெரிய யூனிவர்சிட்டி அது அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. 1000 வருஷம் கெய்ரோல இருக்குது. இன்றைக்கு 200 ஃபேக்கல்ட்டிஸும் டிபார்ட்மெண்ட்ஸும் உள்ள ஒரு பெரிய பல்கலைக்கழகம். எதுவுமே நமக்கு தெரியாது, குறைஞ்சது நம்மளோட ஹிஸ்ட்ரியே நமக்கு தெரியாத நிலைமை. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அண்மை காலமாக இலங்கையில் முஸ்லீம்கள் மட்டத்தில் கல்வித்துறையில் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு வருது. சந்தோஷமான செய்தி. கொழும்புன்றது முழு உலக நாட்டுடைய தலைநகரம். ஆனால் கொழும்பு வாழ் முஸ்லீம்கள் தான் கல்வியில் ஆக பின்தங்கிய நிலைக்கிறாங்க. கொழும்புல தான் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் காலேஜஸ் இருக்குது, லா காலேஜ் எல்லாமே இருக்குது கொழும்புல. ஆனால் கொழும்புல பரம்பரையாக வாழ்கிற முஸ்லீம்களை பற்றி நான் சொல்கிறேன். வந்தவங்களை பற்றி சொல்லலை. காலி, மாத்திரை, அக்குரணை, கண்டி, குருநாகல் இங்கேருந்து போய் குடியேறவங்களை சொல்ல. அங்கே பரம்பரையாக வாழ்கிறவங்க வாழத்தோட்டத்திலையும் புதுக்கடையிலையும் மரதானையிலையும் மலிகாவத்திலையும் இந்த ஏரியாவில் வாழ்கிற முஸ்லீம்களோட நிலை என்ன? ஒரு காலத்தில் படித்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இன்றைக்கு போட்ட பக்கம். அடு விளைவுகள் படுமோசம். ஒரு காலத்தில் சொன்னாங்க கொலம்பட்ட கிரி கமட்ட கக்கிரி என்று. இப்போ மறுபக்கம் கொலம்பட்ட கக்கிரி கமட்ட கிரி என்ற நிலைமை வந்துச்சு. இதுக்கெல்லாம் முழு உம்மத்தும் பதில் சொல்லணும். நான் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசலாம். நான் அண்மை காலங்களில் கொழும்பில் நடந்த சில நிகழ்ச்சிகளில் போய் கலந்து கொண்டேன். அங்குள்ள அவல நிலையை பற்றி சொல்கிறேன்டால் கண்ணீர் வடிச்சு கொண்டு தான் சொல்லணும். மாபோல பத்தல் ஏரியாவில் உள்ள முஸ்லீம்கிட்ட நிலைமை, இங்கால கொத்துட்டு ஏரியா, அது பேர் என்ன, 20 பள்ளிகள் இருக்குது. கொத்துட்டு அடங்கலான ஏரியா. எங்கே கொலன்னாவ ஏரியா 29 பள்ளிகளை சேர்ந்த ட்ரஸ்டீஸ் கமிட்டி லீடர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம் ரமதானுக்கு வந்து. தகவல்களை கேட்டால் அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, கவலையாக இருக்குது அங்குள்ள நமது முஸ்லீம்களுடைய நிலைமை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அண்மை காலமாக கொழும்பு முதல் குக்கிராமங்கள் வரைக்கும் கல்வித்துறையில் நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துக்குது. பட்டணங்கள், கிராமங்கள், நகரங்கள் எல்லா மட்டத்திலே. நான் அண்மையில் காட்டகாஸ் டிகிரிக்கு போனேன். காட்டகாஸ் டிகிரியில் சயின்ஸ் ப்ரொஜெக்ட் எங்களோட யூத் கொஞ்சம் பேர் சேர்ந்து செஞ்சு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பிள்ளைகள் அனுப்பிக்கிறாங்க. கட்டும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பொம்பளை பிள்ளைகள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டு வாப்பா இல்லை, உமா வெளிநாட்டில், இந்த பிள்ளை வீடு வீடாக கூலி தொழில் செஞ்சுக்குது. ஆனால் இப்போ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர் நான் கடைசியாக போகிறேன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. மாஷா அல்லாஹ், எவ்வளோ சந்தோஷம். மாத்தளையில் மாற்றம், மதவாக்குளத்துக்கு போகணும், அங்கேயும் மாற்றம். பக்கத்து ஒரு வல்பத்துவை நான் உதாரணமாக சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வாரம் நான் தம்பதனியில் ஒரு ஸ்கூல் பில்டிங் ஓப்பனிங்கு போகிறேன். இப்போ போன கிழமை முந்தின கிழமை பும்மண்ணியா அங்கே ஒரு ஸ்கூல் பில்டிங் திறப்பு விழா நடந்து நான் அழைக்கப்பட்டேன். எனக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் ஹபுகஸ்தலாவை ஏரியாவுக்கு போகிறேன். என்னத்துக்கு? கல்விதான் தலைப்பு. எல்லா மக்கள் மத்தியிலையும் அந்த விழிப்புணர்வு பார்க்குறோம். மாஷா அல்லாஹ்
அதனுடைய விளைவு தாக்கத்தை வெளிப்பாட்டை இந்த பண்டாரகோஸ்வத்த ஏரியாலையும் நாங்கள் பார்க்குற நேரம் பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கல்வி ரீதியான முன்னேற்றம் மாத்திரம் போதுமானதல்ல. கல்வியின் விளைவாக நாம் எல்லா துறைகளிலையும் மேம்பாடு அடையணும். படிப்போட பண்பாடு வரணும், ஆன்மீகம் வரணும், நல்ல ஒழுக்கம் வர வேண்டும். குறிப்பாக நமது அடுத்த தலைமுறை கெட்ட நடத்தைகளில் இருந்து, சமூக தீமைகளில் இருந்து, பாவச் செயல்களில் இருந்து பாதுகாக்கப்பட்ட சமூகமாக, மார்க்க விழுமியங்களை, வரம்புகளை, வரையறைகளை பேணக்கூடிய சமூகமாக, ஒரு உயர்ந்த சமூகமாக வர வேண்டிய தேவை அவசியம் இருக்குது. அது தனியான ஒரு தலைப்பு என்றால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நாம் பெறுகின்ற கல்வி, பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி, நாம் எதிர்பார்க்கிற நல்ல மனிதர்களை, நல்ல அடியார்களை, நல்ல பண்பாளர்களை, ஆன்மீக துறையில் மேம்பாடு அடைந்த மக்களை உருவாக்க தவறும் என்றிருந்தால் அந்த கல்வியில் எந்த பிரயோசனமும் இல்லை. எனக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 1.5 மணி நேரம் நான் பேசுவது பொருத்தமானதல்ல. ஏனென்றால் பரிசளிப்பு விழாவின் இன்னொரு பகுதி எஞ்சி இருக்கிறது. துஹருடைய வேலையும் நெருங்கிவிட்டது. எதிர்காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் நாம் வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும், நமது பேச்சை கேட்க வேண்டும். இல்லாத போது அந்தாள் வந்திக்கிறாராம், விடமாட்டார். அதனால் போகாமல் இப்போ நிலைப்பாட்டுக்கு வந்துடுவீங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மீண்டும் அமைதியாக இருந்து, பொறுமையாக இருந்து, நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த சாதாரண கருத்துக்களுக்கு செய்யும்படுத்த உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிறைவானக்கூடிய தருணம், ஏற்பாட்டாளர்களுக்கு நிறைவானக்கூடிய தருணம், இந்த ஊர் உட்பட எல்லா ஊர்களும் நல்ல நிலைக்கு எல்லா துறைகளிலும் வர வேணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் நமது பார்வை. இந்த சமூகம் மாற வேண்டும். இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கிற, இந்த தேசத்துக்கு பங்களிப்பு செய்கிற, தனது சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கிற, அல்லாஹ்வுடைய தீனுக்கு பங்களிப்பு செய்கிற நல்ல மனிதர்களாக நம் அடுத்த தலைமுறை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருடைய நியத்துகளையும் கபூல் செய்து, உழைப்புகளை, பணிகளை ஏற்று அங்கீகரித்து நம் அனைவருக்கும் ஈருலகிலும் நிறைவான நற்கூலியை வழங்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இதுவரை சிறப்பு சொற்பொழிவாளராக நமது அலைப்பேட்டு நிகழ்விலே கலந்து கொண்ட பேருவல ஜாமியா நலீமியா கலாப்பீடத்தின் முதல்வர், அதேபோன்று நாடறிந்த தாவா பணியாளர் அஷேக் ஏசி அகார் முகமது நலீமி அவர்களது சிறப்புரையினை செவிமடுத்தீர்கள். தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வோடு நன்றியுரை இடம்பெற இருக்கிறது. அடுத்து பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக நமது அழைப்பினை ஏற்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிட்டி சென்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் ஏபி மலிக் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக அவருடைய பொற்கரங்களால் தனக்குரிய பரிசினை பெற்றுச் செல்ல தரம் 8 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட ஹிபா ஜைனப் அவர்களை மேடை கலைக்கின்றேன். மாணவி ஹிபா ஜைனப், தரம் 8. அவருக்கான பதக்கம் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ்களும் பரிசல்களும் அல்ஹாஜ் ஏபி மலிக் அவர்களது பொற்கரங்களால் வழங்கப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தரம் 10 1ஆம் இடம் ஆர் ஹப்சா, 2ஆம் இடம் MH மரியம் ஜமீலா, 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொள்கின்றார் FM மனாருல் ஹுதா. அடுத்து MF மனாருல் ஹுதா அவர்கள் பரிசினை பெற, தொடர்ந்து தரம் 11 1ஆம் இடம் ஆர் மரியம், தரம் 11 ஆர் மரியம் 1ஆம் இடம், 2ஆம் இடம் RF ரிஃபா, 3ஆம் இடம் MFM ஹயாம். இவர்களுக்கான
பதக்கம் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. தரம் 11 ஆர் மரியம், ஆர்.எஃப். ரிபா, எம்.எஃப்.எம். ஹயாம். அதனைத் தொடர்ந்து தரம் 11 எம்.யூ.எஃப். ஜனா, இரண்டாம் இடம் எம்.ஆர். யும்னா ஷரீன், இரண்டாம் இடத்தினை சமமாக பெற்றிருக்கின்றார்கள் எம்.எஸ்.எஃப். சஃபியா. அதனைத் தொடர்ந்து முத்தலிப் இல்மா. இவர்களுக்கான பரிசல்களை சிட்டி சென்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் ஏபி மலிக் அவர்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முத்தலிப் இல்மா அவர்கள் பரிசினை பெற பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொண்ட பிரதம அதிதி அல்ஹாஜ் ஏபி மலிக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆர் மரியம் அவர்களுக்கான பரிசில் அடுத்து பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொண்டு பரிசல்களை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது அகதியா ஆசிரியர்களுக்கான பரிசில்கள் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றன. இதனை வழங்கி கௌரவிக்க பள்ளிவாசல் நிர்வாக சபையின் கௌரவ தலைவர் அஷே எம்.எம். இக்ராம் நலீமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடைய கரங்களால் முதலில் பரிசினை பெற்றுச் செல்ல மரியம் அவர்கள் சார்பாக அவரது தந்தை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து அகதியா ஆசிரியைகள் தயாராக இருங்கள். உங்களுக்கான நினைவு பரிசில்கள் இங்கே மேடையில் கௌரவ தலைவர் அவர்களது பொற்கரங்களால் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் அதிபர் எம். நசீப் ஹுசைனி அஷே எம். நசீப் ஹுசைனி அவர்கள் தனக்குரிய பரிசினை இப்பொழுது கௌரவ தலைவர் அவர்களது பொற்கரங்களால் பெறுகின்ற நிகழ்வு இதோ இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து கே.எம். அன்சார் காசிமி, கே.எம். அன்சார் காசிமி அவரை தொடர்ந்து நினைவு பரிசிலை பெற்றுச் செல்ல யூ.எல்.எம். மாஹிர் நலீமி அஷே யூ.எல்.எம். மாஹிர் நலீமி அவர்களை அழைக்கின்றோம். இவரை தொடர்ந்து பரிசில்களை பெற்றுச் செல்ல அஷே ஜே.எச். ரஸ்மி மதனி, அவரை தொடர்ந்து தனக்கான நினைவு பரிசினை பெற்றுச் செல்ல ஆசிரியை அஷேஹா எம்.ஐ.ஐ. நஃப்லியா இஸ்லாஹி, அவர் சார்பாக ஒருவர் வந்து பரிசினை பெறுகின்றார். அதனைத் தொடர்ந்து ஆசிரியை எம்.எச். ஹஸ்னா, ஆசிரியை எம்.எச். ஹஸ்னா அவர்களை தொடர்ந்து ஆசிரியை எஸ்.எஃப். ஷிஃபா, ஆசிரியை ஹஸ்னா மற்றும் ஆசிரியை எஸ்.எஃப். ஷிஃபா ஆகியோர்களுக்கு பள்ளிவாசல் கௌரவ தலைவர் அவர்கள் நினைவு சின்னத்தினையும் நினைவு பரிசினையும் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். பரிசளிப்பு நிகழ்வில் இணைந்து கொண்ட கௌரவ தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நன்றி உரை இடம்பெற இருக்கிறது. நன்றி உரையினை வழங்குவதற்காக மன்பாஉல் ஹைராத் ஜுமா பள்ளிவாசல் நிர்வாக சபையின் கௌரவ செயலாளர் ஜனாப் எம்.எச்.எம். ஹஷான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாளிலம் போட்டும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழாவை சிறப்பிக்க மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான். அந்த வகையில் இந்த கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக சென்ற 2 நிர்வாகங்களும் பங்களிப்பு செய்துள்ளது. இந்த கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக சென்ற 2 நிர்வாகங்களும் பங்களிப்பு செய்துள்ளது. அந்த வகையில் அவர்களுக்கு முதலில் ஜஸாக்கமுல்லா ஹைரான். இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்த ஜாமியா நலீமியாவின் பணிப்பாளர் அஷேக் ஏசி அகார் முகமது அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்காக நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இந்த விழாவிற்கான பகல் போசனத்துக்கு அனுசரணையை வழங்கி இந்த கட்டிடத்துக்கான அதிகமான நிதியுதவிகளை அளித்த மதிப்புக்குரிய சிட்டி சென்டர் உரிமையாளர் ஏபிஎம் அல்ஹாஜ் ஏபிஎம் மலிக் அவர்களுக்கும் நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கட்டிடத்துக்காக நிதியுதவி மற்றும் ஆலோசனைகள் இன்னொரு உதவிகளை செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்து அல்லாஹு தாலா இவர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த விழாவுக்கு சமூகம் தந்த விழாவை சிறப்பித்த சிறந்த அகதியா மாணவர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் இங்கு வருகை தந்த பிரமுகர்கள், ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விழாவுக்காக ஒத்துழைத்த ஊர் ஜமாத்தினருக்கு நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றி விடைபெறுகிறேன். சலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
நன்றி. பண்டார குஸ்வத்த பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கீழ் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கல்வி கலாசார மத்திய நிலையத்தின் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்வு, அகதியா நிகழ்வு மற்றும் ரமலான் போட்டி பரீட்சையிலே வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் இந்த அளவோடு இனிதே நிறைவு பெறுகின்ற நேரத்திற்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் குரல் அற்ற மக்களின் குரல் முகநூல் தொலைக்காட்சிகளின் முதல்வன் வியூகம் முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரலையாக ஒளிபரப்பப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அலைபேற்று அதனை ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்புவதற்காக வியூகம் தொலைக்காட்சியின் பணிப்பாளர் பிரபல ஊடகவியலாளர் ஜனூஸ் சம்சுதீன் அவர்களுக்கும், அதே போன்று அதன் சிரேஷ்ட உறுப்பினர் அப்துல் காதர் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இந்நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்குவதற்காக சவுத்துல் ஹசன் இனிய குரல் தொகுப்பாளர் குழுமம் சார்பாக எம்மையும் அழைத்தமைக்காக ஏற்பாட்டு குழுவினருக்கு விசேடமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றுமோர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியை இந்த அளவோடு நிறைவு செய்கின்றோம். சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். மற்றுமோர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.